ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பாப்கார்ன் பையன். நம்ம இன்னைக்கு புதுசா ஓடிடில வந்திருக்க சூப்பரான த்ரில்லர் மூவி லிஸ்ட் தான் பார்க்க போறோம். இந்த எல்லா படமும் நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் ஜியோ ஹாட்ஸ்டார்ல வந்த புது படம். எல்லா படத்தோட ஸ்டோரியும் டிஃப்ரெண்டாவும் சூப்பராகவும் இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்டான மூவிஸ் அண்ட் ரீசென்ட்லி ஆடட் மூவிஸோட சஜஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் அடுத்தடுத்து போட போற சூப்பரான மூவி லிஸ்ட்டை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போற படம் ராட் ஹகில் ஹாய் த பேன்சல் மர்டர்ஸ். இது ஒரு த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு போலீஸை காட்டுறாங்க. அவர் பேர் தான் ஜட்டில். அவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. பேன்சல் ஃபேமிலியில ஒரு இன்சிடென்ட் நடக்குது. காக்காலாம் அவங்க வீட்டு பின்னாடி கொடூரமா செத்து கிடக்குது. அதை இன்வெஸ்டிகேட் பண்ண ஹீரோ அங்க போறாரு. அப்படியே இன்வெஸ்டிகேட் பண்ண ஒரு நாள் நைட்டு அங்க வீட்டுல மர்டர்ஸ் நடக்குது. இந்த மர்டர்ஸை யார் பண்ணிருப்பாங்க, என்ன காரணத்துக்காக இப்படி பண்றாங்க, அதை இவங்க எப்படி இன்வெஸ்டிகேட் பண்றாங்கன்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த மூவி நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துக்கு 10க்கு 6.7 IMDb ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. செம சூப்பரான மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. இன்னும் இந்த படத்தை பார்க்கலன்னா மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போற படம் டிராகுலா. இந்த படம் 2025ல ரிலீஸ் ஆகியிருக்கு. 15ஆம் நூற்றாண்டுல ஒரு ராஜா இருக்காரு. அவருக்கு அவர் மனைவியை ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் போருக்கு போயிட்டு வரும்போது அவர் கண்ணு முன்னாடியே அவர் மனைவியை கொலை பண்ணிடுறாங்க. அந்த கோவத்தினால அவர் நாட்டுல இருக்கிற பிரீஸ்ட பிரேயர் பண்ற இடத்துல வச்சே கொண்டுடுறாரு. இந்த பாவத்தை பண்ணதுனால அவருக்கு ஒரு சாபம் வந்துடும். அந்த சாபத்தால அவரால் சாகவே முடியாது எத்தனை வருஷம் ஆனாலும். அப்புறம் தான் தெரியுது இந்த சாபத்தால அவர் வேம்பையராவே மாறி இருப்பாருன்னு. இவரை எல்லாரும் டிராகுலான்னு கூப்பிடுவாங்க. அப்பயும் இவரு ஒவ்வொரு நூற்றாண்டும் அவருடைய மனைவி திரும்பி மறுஜென்மம் எடுத்து வருவாங்களான்னு தேடிட்டே இருப்பாரு. டிராகுலா மனைவியை கண்டுபிடிச்சாரா, திரும்பி ஒண்ணு சேர்ந்தாங்களா, டிராகுலாக்கு வேற என்ன பிரச்சனை எல்லாம் வந்ததுன்றதுதான் இந்த படத்தோட மீதி ஸ்டோரி. இந்த படத்துக்கு 10க்கு 6.2 IMDb ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இந்த படம் ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. ஸ்டார்டிங்ல மட்டும் கொஞ்சம் ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் இருக்கும். அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது ஒரு ஹாரர் மூவி மட்டும் இல்ல, லவ் கண்டென்ட்டும் இருக்கும். ரெகுலர் வேம்பயர் படமா இல்லாம ஒரு டிஃப்ரெண்டான வேம்பயர் படம் பார்க்கணும்னா இந்த படத்தை பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போற படம் த கிரேட் ஃப்ளட். இந்த படம் ஒரு சைஃபை மூவி. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோயினையும் ஒரு குழந்தையும் காட்டுறாங்க. தூங்கி எழுந்திருக்கும் போது வீடு ஃபுல்லா தண்ணியா இருக்கு. வெளியே ஃபுல்லா மழை பெஞ்சு ஃப்ளட் வந்துருச்சு. தண்ணி அளவு ஒரு ஃப்ளோரா ஏறிட்டே போகுது. எல்லாரும் தப்பிக்கிறதுக்காக மேல மேல ஃப்ளோர் ஏறி போயிட்டே இருக்காங்க. ஹீரோயினும் அவங்களோட பையனும் அதே மாதிரி போயிட்டு இருக்காங்க. அந்த பையன் கீழே தண்ணியில விழுந்துடுறான். அவனை காப்பாத்துறதுக்காக இவங்களும் தண்ணியில குதிக்கிறாங்க. எப்படியோ காப்பாத்திடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டார்டிங்ல நடந்த சீன் திரும்பவும் ரிப்பீட் ஆகுது. திரும்பவும் அந்த பையன் தண்ணியில விழுறான். டைம் லூப் மாதிரி. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது அந்த படத்தோட ஸ்டோரி. கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். நீங்க படம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற படம் வேக் அப் டெட் மேன் எ நைட் அவுட் மிஸ்ட்ரி. இந்த படம் ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படம் ஒரு தரமான த்ரில்லர் மிஸ்ட்ரி மூவி. நைட்ஸ் அவுட் மிஸ்ட்ரி சீரிஸ்ல வந்த 3வது படம் இது. இந்த படத்தோட ஹீரோ ஃபாதர் ஜூட் பாஸ்ட்ல ஒரு பாக்ஸரா இருந்திருப்பாரு. அப்போ அவருடைய கோவத்தினால நிறைய பாவங்கள் பண்ணியிருப்பாரு. பண்ண தப்புக்காக பனிஷ்மெண்டா அவரை ஒரு சர்ச்சுக்கு பிரீஸ்டா அனுப்பியிருப்பாங்க. அங்க ஒரு நாள் சர்ச்ல பிரேயர் நடக்கும்போது சர்ச்சோட ஃபாதர் விக்ஸ் மர்மமான முறையில இறந்து போறாரு. இந்த மிஸ்ட்ரி மர்டரை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு ஒரு டிடெக்டிவ் வராரு. அவர் பேர் தான் டேனியல். இவரை டேனியல் சொல்றதை விட ஜேம்ஸ் பாண்ட்னு சொன்னாதான் உங்களுக்கு நல்லா தெரியும். இவர் இதுக்கு முன்னாடி அந்த ரோல்ல தான் நடிச்சிருப்பாரு. இந்த மிஸ்ட்ரி மர்டரை எப்படிலாம் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க, யார் கொலை பண்ணாங்க, எதுக்காக பண்றாங்கன்றதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த மூவிக்கு 10க்கு 7.4 IMDb ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இந்த மூவி தமிழ் டப்பிங்ல இல்ல, இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கு. இது ஒரு தரமான த்ரில்லர் படம். அடுத்து என்னன்னு உங்க ஆர்வத்தை தூண்டும் இந்த படம். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த மாதிரி மூவி, அனிமி, வெப் சீரிஸ் ரிவ்யூ பண்ணணும் இல்ல எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை गाइस.